பொதுவாவே குயிலுக்கு பார்த்தீங்கன்னா, கூடு கட்டுற தன்மை அப்படிங்கிறது இயற்கையாவே கிடையாது. அதனால அதுங்க என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, காகத்தோட கூட்ல போய் முட்டையிடும். ஏன் மத்த பறவைங்களோட கூட்ல போய் முட்டையிடாம, காகத்தோட கூட்ல மட்டும் முட்டையிடுதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். பொதுவா பெண் குயில் எழுப்புற ஒலிய விட, ஆண் குயில் எழுப்புற ஒலி தான் ரொம்பவே இனிமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இது 15 வகையான ஒலிய எழுப்பக்கூடியது. இந்த ஆண் குயில் பார்த்தீங்கன்னா, பெண் குயில கவர்றதுக்காகவே 1 1/2 மணி நேரம் தொடர்ந்து ஒலி எழுப்பிக்கிட்டே இருக்கும். குயிலோட இனப்பெருக்க காலமும், காகத்தோட இனப்பெருக்க காலமும் ஒரே காலகட்டத்துல வர்றதுனால, இந்த ஆண் குயில் என்ன பண்ணும்னா, காகத்தோட கூட்ட தேடி அலையும். ஒரு வழியா காகத்தோட கூட்ட கண்டுபிடிச்சு, அந்த கூட்டுல இருக்கிற காகத்த போய் இந்த ஆண் குயில் சீண்டிக்கிட்டே இருக்கும். அப்படி சீண்டிக்கிட்டே இருக்கும்போது கடுப்பான காகம் என்ன பண்ணும்னா, அந்த ஆண் குயில தொரத்த ஆரம்பிச்சுரும். இந்த கேப்ல பாத்தீங்கன்னா, அந்த பெண் குயில் அந்த கூட்டுல முட்டை இட்டுட்டு கிளம்பிரும். பொதுவாவே 2 பறவைகளோட முட்டையும் ஒரே கலர்ல இருக்கிறதுனால தான், குயில் காகத்தோட கூட்டுல போய் முட்டையிடுது. இது தெரியாம காகம் அது தன்னோட முட்டை நினைச்சுக்கிட்டு அடகாத்து வச்சுக்குது. அடுத்த 27 நாள் கழிச்சு குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறம் தான் இது குயிலோட குஞ்சு அப்படிங்கிறது காகத்துக்கே தெரியும்.